தமிழ் உறவுகளே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழனால் மறக்கப்பட்ட மற்றும் மறைக்கப்பெற்ற குமரி கண்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். குமரி கண்டம்ன்றது 2,00,000 ஆண்டுகள் முன்பு இருந்து 5,000 ஆண்டுகள் முன்பு வரை இருந்த மிகப்பெரிய மாபெரும் நிலப்பரப்பு. இந்த மாபெரும் நிலப்பரப்பு தமிழகத்தின் தெற்கு பகுதியிலிருந்து ஆஸ்திரேலியா, மடகாஸ்கர் என்ற நாடுகளை இணைக்கப்பட்ட மாபெரும் நிலப்பரப்பாக இருந்திருக்கு. இந்த நிலப்பரப்போட தோட்ட சதுர கிலோமீட்டர் பார்த்தா 2,000 சதுர கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. இது பாண்டிய ஆட்சிக்கு 49 நாடுகளாக பிரிக்கப்பட்டு ஆட்சி பண்ணியிருக்காங்க. 49 நாடுகளை 7 தெங்க நாடு, 7 மதுரை நாடு, 7 குணக்கரை நாடு, 7 முன்பாலை நாடு, 7 பின்பாலை நாடு மற்றும் 7 குன்றா நாடுகளாக பிரிக்கப்பட்டு ஆட்சி பாந்திய மன்னர்கள் கீழே பண்ணியிருக்காங்க. டோட்டல் 16,800 வீதிகளும் 2,000 சதுர கிலோமீட்டர் இடமும் இருந்திருக்க சொல்றாங்க. இதில் 7 முக்கிய ஆறுகள் ஓடி இருக்கதாகவும் இது மேருமலையிலிருந்து உருவானதாகவும் சொல்றது. அந்த 7 முக்கிய ஆறுகள் எதுன்னு பார்த்தா பட்ரோலி ஆறு, குமரி ஆறு, தரணி ஆறு, பெரு ஆறு மற்றும் மூதுர் ஆறு என்ற முக்கிய ஆறுகள் தான் இங்க இருக்கிற நாடுகளுக்கான நீர்ப்பாசன வசதிகள் செஞ்சு கொடுத்ததா சொல்லப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இது போல மிகப்பெரிய மாபெரும் நிலப்பரப்பு இருந்ததுக்கான சான்றா லெமுர் என்ற குரங்கு இப்ப இருக்கிற மடகாஸ்கர், இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா மட்டும் வளருது. இத்தனை கடல் டிஸ்டன்ஸ் இருந்தோம் இப்படி இந்த 3 ஸ்பீசிஸ் ஒரே மாதிரி இருக்குன்றத ஆராய்ச்சி பண்ற ஆராய்ச்சியாளர்கள் இதுக்கு முன்பு இந்த 3 நிலப்பரப்பு இணைக்கிற ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருந்திருக்கணும் என்பதை முடிவு கொண்டு அந்த இடத்த லெமுரியா என்ற பெயர் இருக்காங்க. அது இல்லாமல் அந்த தமிழ் இலக்கிய சான்றா முதல் தமிழ் சங்கமும் இடைத்தமிழ் சங்கமும் தென்மதுரை மற்றும் கபடாபுரம் என்ற லெமுரியா கண்டத்தில் இருந்த ஒரு இடத்துல தான் நடைபெற்றிருக்கிறது. இந்த தென் தமிழ் மதுரையில் நடந்த முதல் தமிழ் சங்கத்தை கிட்டத்தட்ட 4,500 ஆண்டுகளுக்கு முன்பு 549 புலவர்களால் அகத்தியர், போகர் போன்ற முன்னிலை புலவர்களால் முருகன், குபேரன் போன்ற மன்னர்கள் கீழே அரங்கேற்றம் நடைபெற்றிருக்கு. அதுபோல் 2ஆம் தமிழ் சங்கம் 3,500 4,000 ஆண்டுகளுக்கு முன்பு இப்ப இருக்கிற குமரி கண்டத்தில் உள்ள கபடாபுரத்தம் என்ற இடத்துல 400 புலவர்கள் முன்னிலையில் அரங்கேற்றம் நடைபெற்றிருக்கிறது. இந்த 2 தமிழ் சங்கம் முடிஞ்ச பின்பு 3ஆம் தமிழ் சங்கம் தற்போதையுள்ள மதுரையில் நடைபெற்றிருக்கு. அது காரணம் என்ன பார்த்தா 3ஆம் தமிழ் சங்கம் நடைபெறதுக்கு முன்னாடியே இப்ப இருந்த குமரி கண்டம் அழிஞ்சு போயிருக்கு. ஸோ 3ஆம் தமிழ் சங்கம் இப்ப இருக்கிற மதுரையில நடைபெற்றிருக்கிறது. அது இல்லாமல் 5,000 ஆண்டுகளுக்கு முன்பு 5,000 ஆண்டுகளுக்கு முன்பு கரெக்டாக சுமேரிய நாகரிகம் மற்றும் சிந்து சமவெளி நாகரிகம் என்ற 2 முக்கிய நாகரிகங்கள் தோன்றுறது. இந்த 2 முக்கிய நாகரிகங்கள் தோன்றதுக்கும் நம்ம இப்ப இருக்கிற குமரி கண்டம் அழிஞ்சு போறது சேம் பீரியடா இருக்கு. இங்கிருந்து தமிழர்கள் தான் சுமேரியன் மற்றும் சிந்து சமவெளி பகுதிகளுக்கு சென்று அங்கு அவருடைய நாகரிகத்தை தோற்றுவிட்டாங்க என்பதும் நமக்கு கரெக்டா சான்றுகள் கிடைத்திருக்கிறது. அது போல் தானே இப்போ கீழடியில் கிடைக்கப்பட்ட சான்றுகள் இது போல ஒத்து போகுது. ஸோ தமிழர்கள் சுமேரியன் மற்றும் சிந்து சமவெளி நாகரிகத்தை தோற்றுவிப்பாங்க என்பதுக்குள்ள எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இப்போது மட்டும் குமரி கண்டம் இருந்திருந்தா உலகின் பகுதி மனிதர்களாக பேசப்படும் மொழியாக தமிழ் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் தான் மூத்த மொழியாகவும் இருந்திருக்கும். அதுக்கு போல உலக மொழியாகவும் இருந்திருக்கும் என்பதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை.